சென்னை ஸ்பைஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டோம். ஃப்ரைடேங்கிறதால உள்ள ஏகமோக அமோகமான கூட்டங்கள் இருக்கிறது. சென்னை ஸ்பைஸ் உடைய மட்டன் பிரியாணி வந்து நம்ம ட்ரை பண்ணுவோம். வெல்கம் பேக் ஜி ஃபேம். ஸோ ஓவர் யூ ஆல் அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப்ஃபுல்லி சேஃப் அண்ட் செக்யூரா நல்லா பத்திரமா நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். ஸோ ஜி ஃபேமே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே. ஸோ இந்த ஃப்ரைடேக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மேஜிக் காட்டலான்னு இருக்கேன். ஜே பூம் வா எப்படி அசிங்கமா திட்டிருக்கீங்க எனக்கு தெரியும் ஜி ஃபேம். ஸோ ஃப்ரைடே ஆனால காலையில எழுந்திரிச்சு பல்லு வளைக்காச்சு, டீ வந்து பார்த்தீங்கன்னா போட்டாச்சு. ஸோ இப்போ அண்ணன் குளிச்சிட்டு இருக்கு. இந்த டீயை குடிச்சிட்டு அடுத்து நான் குளிக்க போவேன். குளிச்சுட்டு குடுக்குடுன்னு வெளியே வரோம், தொழுவ போகிறோம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை ஸ்பைஸ் கிச்சனுக்கு நம்ம போகிறோங்க. எதுக்காகன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா மட்டன் பிரியாணி நம்ம இன்னும் அவங்கள்ட்ட சாப்பிட்டு ட்ரை பண்ணதில்லை. ஸோ அந்த மட்டன் பிரியாணி இன்னைக்கு நம்ம சாப்பிட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. அதனால இப்போ அவங்ககிட்ட மட்டன் பிரியாணி சாப்பிட போகிறோம். வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அண்ட் அதோட காஸ்ட் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். ஸோ ஜிவேமே ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா பக்காவா நம்மளோட அவுட்ஃபிட்லாம் போட்டு ரெடி ஆயாச்சு. ஸோ கிராக்ஸ், பிளாக் ஷூ, பிளாக் டிஷர்ட், ஒயிட்ல கிராக்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் போட்டு பக்கம் ரெடி ஆகிட்டோம். மணி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12 ஆக போகுதுங்க. வாங்க குடுகுடுன்னு ஓடி போயிட்டு தொழுவ போகலாம். பிகாஸ் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ தொழுதுட்டு அதுக்கப்புறம் சென்னை ஸ்பைஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறோம். மட்டன் பிரியாணியை வச்சு நல்லா கட்டி துப்புறோம். அது எப்படி இருக்குது, இன்றைக்கி என்ன டேஸ்ட் வருது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைபை தட்டி விட்டுக்கோங்க ஜிஃபேமே. வாங்க 500K நம்ம எப்போ ரீச் பண்ண போகிறோம்னு சொல்லி தெரியல. ஸோ இனிமேல் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல மினிமலான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாவது இருக்கிற அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன். ஸோ பிகாஸ் நம்ம சேனலுக்கு தனியாக ஒரு நம்ம டீம் வந்து சேர்த்துருக்கோம். ஸோ டீமாக தான் இனிமேல் ஒர்க் பண்ண போகிறோம். இன்ஷா அல்லா ஆண்டவன் நினச்சா லாங் டைமுக்கு ஒர்க் பண்ணலாம். ஜி ஃபேமே தொழுவ கிளம்பியாச்சு. சார் இப்போ நம்ம கிளம்புவோம். அடிக்கிற வெயிலுக்கு நான் வேறு இந்த பிளாக்கை போட்டுட்டு வந்திருக்கேன். அந்த பிளாக் எவ்வளோ ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். பட் என்ன பண்ணுறது, கீழே மேலேன்னு ஃபுல்லாக பிளாக்கு. பள்ளியாசல் இங்கே பக்கம் தானே, கொடுக்குன்னு ஓடி போயிட்டு அப்படியே தொழுதுட்டு உள்ள ஏசி தான். ஸோ அப்படியே தொழுதுட்டு மறுபடியும் நம்ம ரிட்டர்ன் ஆக போகிறோம். அதனால தாங்க மற்ற எல்லா துணியும் துவைக்கிறதுல கிடக்கு. இங்கே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் வாஷிங் மிஷின் அது இதுன்னு எல்லாம் வாங்கி வச்சுக்கணும். ஒரு சில நல்ல வீடுகள் இருந்துச்சுன்னா வாஷிங் மிஷின்லாம் வாங்கி தருவாங்க. கேட்டால் வாங்கி தருவாங்க. சில பேர் வந்து பாதி காசு கொடுக்குற மீதி காசு நீ போட்டுக்கோம்பாங்க. சில பேர் அதெல்லாம் முடியாது, உனக்கு வேணா நீ வாங்கிக்கோ அப்படிம்பாங்க. ஸோ இந்த மாதிரி பல வீடுகள் வந்து இருக்குது ஜிஃபேமிங்க. ஜிஃபேமே பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தொழுதுட்டு வந்தாச்சு. வெயில் மொட்டையை கிளப்புது. வண்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆன் பண்ணி ஐடலில் விட்டு ஏசி போடுவோம். கொஞ்சம் வண்டி வந்து பார்த்திங்கன்னா கூலிங் ஆகட்டும். அப்பா அடிக்கிற வெயிலுக்கு ஐயோ இங்கே பாருங்களேன், அந்த வெயிலோட அந்த இது உங்களுக்கு தெரியுதா இல்லைன்னு தெரியல. இதில் எனக்கு அந்த தெரியுது, அந்த அனலோட போக்குவாக்கெல்லாம் இங்கே தெரியுது. ஒரு மாதிரியாக சிக்கு இருக்குது. எனிவே ஸோ வாங்க நம்மளும் உள்ளே பூந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவோம். ஸ்டார்ட் பண்ணி விட்டு பெட்ரோல் வேறு போடணும். நேற்று ஃபுல்லாக ஓட்டினதில் எந்த ஒரு பெட்ரோலும் போடலை. எவ்வளோ இருக்குது? ஒரு பாயிண்ட் தாங்க இருக்கிறதே. ஓகே ஏசியை போட்டுருவோம். வாங்க கொஞ்சம் நேரம் கூல் ஆகட்டும். அண்ணனோட கஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் கேட்டுச்சு உங்களுக்கு ஏதாவது வேணுமா நான் போயிட்டு வரட்டா அப்படின்னு. உடனே அவர் எஸ் எனக்கு ரொட்டி வேணும் அப்படின்ட்டாரு. ஸோ அந்த ரொட்டியை வாங்கி கொடுக்கிட்டு ஓடி போகிறோம். ரொட்டியை வாங்குகிறோம், ரிட்டர்ன் கொடுத்துட்டு அப்புறம் நம்ம ஹோட்டலுக்கு போகிறோம். ஜிஃபேமே டியூட்டிக்கு கிளம்பியாச்சு. ஸோ இந்த டியூட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டு தான் நம்ம போக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கத்திசியாவா ஹத்சியா அது வந்து ஆக்சுவலாக வந்து பேக்கரி. அங்கே நம்ம தமிழ் ஆளுங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுறாங்க. இலங்கை தமிழ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. நல்ல தமிழ் பேசுறாங்க. அவ்வளோதான். நேராக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரோட்டுக்கு போகிறோம். ரொட்டி ஒரு சின்னது 2 பெருசா, ஒரு சின்ன ரொட்டி 2 பெரிய ரொட்டி குப்பூசி சாமொழின்னு என்னென்னமோ ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க. அதை வாங்கி கொடுத்துட்டு நேராக சென்னை ஸ்பைஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறோம். சட்டுன்னு மட்டன் பிரியாணி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணுறோம். வீட்டுக்கு வந்தோடனே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறோம். முடியல எப்பா இந்த சட்டையை போட்டுட்டு இது குளிருக்கு போடுறது போல இருக்குது. குளிருக்கு போடுறது இல்லை, போடலாம். பட் இங்கே அடிக்கிற வெயிலுக்கு இந்த காருக்குள்ளே ஆல்ரெடி முடியல. ஓவர் இது ஹீட்டு. போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்புவோம். சிப்ஸ்லேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். வீக்கெண்டு வாங்கோ புஷ் பண்ணுங்க, ஆர்டரை புஷ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். போயிட்டு டக்குன்னு ஓட்டி கொடுத்துட்டு புஷ் பண்ணிட்டு வருவோம் நைட் வரைக்கும். ஓகேவா? ஸோ வாங்க ஜிபேம் டக்குன்னு கிளம்புவோம். சென்னை ஸ்பைஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டோம். ஃப்ரைடேங்கிறதால உள்ள ஏகமோக அமோகமான கூட்டங்கள் இருக்கிறது. ஸோ நமக்கு இன்னைக்கு மட்டன் பிரியாணி ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டு ரிவ்யூ பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. பார்சலை வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிடலாம் ஜிஃபேம். வேறு ஒன்றுமே பண்ண முடியாது, சத்தியமாக வாய்ப்பு இல்லை. வாங்க போகலாம். கூட்டத்தை பாருங்க, அள்ளுது போய். இந்த கூட்டத்தில் பிரியாணி வாங்குறது பெரிய கஷ்டம். தலைவரே என்ன 2 பார்சல் மட்டும் வாங்கி கொடுத்துருங்க. எங்க 1 2 3 4 அது சொல்லி கூப்பிடலாம். ஓ அப்படியா? சரி. ஓ ஓகே. ஆ ஓகே.
1 2 3 4 இல்லை நம்ம அப்புறம் வியாபாரத்துக்கு கிளம்பணும், அதனால தான். பங்காளி வருவாப்புலையா 1 2 3 4 சொல்லுவாப்புல, அப்படியே வாங்கிட்டு போக வேண்டியதான். நம்பர் சொல்லுவாங்க. அப்படி எங்கப்பா கூட்டம் பரவாயில்ல, தெரியலையே. 44 ரூபா. அப்போ ஒரு பிரியாணி வந்துட்டு 22 ரியால். 1 2 3 4 भैया थोड़ा लेके ஓகே. டவுனுக்கு பார்சல் எல்லாமே வெளியே தான் நிற்கணும், ஏன்னா உள்ளே வந்து நமக்கு இடம் இல்லை ஜிஃபேம். ஸோ நம்மளை வந்து இன்றைக்கி வெளியே நிப்பாட்டிட்டாங்க. பார்சல் வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு போயிட்டு சாப்பிடுவோம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணுவோம். ஏன்னா உள்ளே போந்தாலே நம்ம அந்த சின்ன வாசனை வருகிறது, அந்த பிரியாணி வாசனை, நம்ம ஊர் ஸ்டைலில் அந்த வாசனை. ஏன்னா அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் கரெக்டாக இருந்தால் மட்டும் தான் அந்த வாசனை வரும். ஸோ அது நல்லா இருக்குது. சரி பார்சல் ஆகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கோம். லெட்ஸ் கோ. சென்னை ஸ்பைஸ் உடைய மட்டன் பிரியாணி வந்து நம்ம ட்ரை பண்ண போகிறோம். பீஸ் எவ்வளோ இருக்குது? 22 ரியாலுக்கு ரைஸ் குவான்டிட்டி ஓகே. பீஸ் குவான்டிட்டி தான் நம்ம செக் பண்ணணும் ஜிஃபேம். இங்கே 2 பீஸ் இருக்குது, உள்ள எத்தனை இருக்குது நம்ம கிண்டி பார்க்கல ஜிஃபேம். பிகாஸ் ஒரு ஆளுக்கு அப்படின்னு கணக்கு பண்ணிட்டோம்னா இது ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. ஸோ அதனால நம்ம நல்லா இருக்கா ஊர்ல உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கு. சூப்பர். அப்போ நம்மளும் ட்ரை பண்ணிட வேண்டியதான். இருங்க. ஆமாம் ஜிஃபேம். ஸோ அண்ணனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப பிடிச்சி போச்சு. நம்ம ஊரில் வாங்கிட்டு வந்து சாப்பிட்ற அந்த ஒரு டேஸ்ட் இருக்குது. ரைஸு நல்லா நீட்டாக அந்த பொலன்னு இருக்குது. மட்டன் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கையாலே ஒட்டையிற அளவுக்கு இப்படி இருக்குது. அப்புறம் ரைத்தா வந்து இதில் கொடுத்துட்டாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த தால்ச்சா இருக்குல்ல, ஸோ அந்த தால்ச்சாவும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு முட்டையும் காம்ப்ளிமெண்ட்ரி வச்சுருக்காங்க. மட்டன் பிரியாணிக்கு எதுக்கு முட்டை பட் இருந்தாலும் நிறைய இடத்துல வைக்கிறாங்க, இது வைக்கிறது நல்லது தான். 22 ரியாலுக்கு ஒருத்தான்னு கேட்டால் கண்டிப்பாக டேஸ்ட் வைஸ் நல்லா ஒர்த்து. இல்லைப்பா இது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது எனக்கு அப்படிங்கிறவங்க அது பேச்சு வேறு. பட் காசு அதிகமாக போனாலும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், டேஸ்ட்டில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் எந்த ஹோட்டல்லையுமே 20 ரூபா கம்மி 22 ரூபா கம்மி மட்டன் பிரியாணி இல்ல. ஆமாம். சிக்கன் பிரியாணியே 16 ரூபா 17 ரூபா காமனா எல்லா இடத்துலயும் வாங்கிட்டு இருக்காங்க. மட்டன் அதிகபட்சம் சில பேருங்க 18 ரூபா வாங்குவாங்க. பட் டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்கு. ஆமாம். 1 ரூபா 2 ரூபா அதிகமா இருந்தாலும் அப்போ கரெக்டான ரேட்டு தான். 1 ரூபா 2 ரூபா அதிகமா இருந்தாலும் ஒர்த்தானது. 22 ரியால் எவ்வளோ வருதுன்னு உங்களுக்கு ஸ்க்ரீனில் போட்டுடுறேன், பார்த்துக்கோங்க. ஃப்ரைடேவுடைய ஃபர்ஸ்ட் ஆர்டர் நம்ம வீட்டில் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது என்னடா இத்தனை நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டே இருக்கான், ஆர்டர் நிறையா வருது, ஆன்லைன் போங்கன்னு கத்திக்கிட்டே இருக்கானே, எங்கே கொடுக்குறானா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சொல்லிச்சு. ஆன் பண்ணி வை, கொடுக்குறானா பார்ப்போம் அப்படின்னு ஆன் பண்ணி வச்சேன்னு டப்புன்னு ஃபர்ஸ்ட் ஆர்டர் 24 ரியாலுக்கு வந்து சம்திங் எனக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு 15 கிலோமீட்டருக்குள்ளே வரும். ஸோ ஃப்ரைடேங்கிறதால ரோடு ஃப்ரீயாக தான் இருக்கும். இந்த மாதிரி டைமில் நம்மலாம் புஷ் பண்ணி ஓட்டிக்கிட்டா தான் உண்டு. நான் தான் சரி நமக்கு தொழுவணும், அப்புறம் சாப்பிடணும், இது ரெண்டையும் முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் கண்டினியூஸ்லி நம்ம ஓட்டிக்கலாம். அதனால இப்போ சார் நம்ம நேராக போகிறோம், ஓட்டுறோம், ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டு இப்போ இன்னைக்கு இம்மா நோட்டிஃபிகேஷன் கொடுத்தான்ல, எதுக்கு தான் இவ்வளோ கொடுத்தான்னு சொல்லி பார்ப்போமே. வாங்க இப்போ நேராக போவோம். இன்னும் 800 மீட்டரில் ரெஸ்டாரண்ட் இருக்கான், போய்ட்டு பிக் பண்ணிட்டு எங்கே ட்ராப் போகிறதுன்னு சொல்லி பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். சிப்ஸில் தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஆர்டர் எடுத்திருக்கோம். இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற டைமே வந்து பார்த்தீங்கன்னா 1:46. ஸோ இதில் வந்து நம்மளால நம்ம 150 ரியால் டார்கெட்டை ஃபினிஷ் பண்ண முடியுமா இல்லைன்னு தெரியல. லெட்ஸ் see, வாங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். 150 முடிக்காம போகிறதா இல்லை ஜிஃபேம். வாங்க ஜிஃபேம். நம்ம ஃபர்ஸ்ட் லொக்கேஷன் ஃபர்ஸ்ட் டெஸ்டினேஷன் கிட்ட வந்துட்டோம். இன்னும் 1.3 கிலோமீட்டர் தான் இருக்கு. கொண்டு போய் இதை நம்ம கொடுத்துட்டு டக்குன்னு கிளம்பலாம். இன்னும் 2 மினிட்ஸில் ரீச் ஆகிடுவோன்னு காட்டுது. இப்போ இதுக்கு பேர் வந்து கித்மா. இது சர்வீஸ் ரோடு, அப்படியே கித்மான்னு சொல்லுவோம். சர்வீஸ் ரோடுன்னு கிடையாது இது, அவ்வளோதான். ஊருக்குள்ளே லெஃப்ட் ரைட்டு போகணும், யூட்டன் போடணும் அப்படின்னா இப்போ நான் ஏறின மாதிரி இந்த ரோட்டில் தான் நம்ம ஏறணும் ஜிப்பேன். இப்போ அழகா சிக்னல் ஆன்ல இருக்கா, ஆஃப் பண்ணிட்டான். சூப்பர்ப்பா, ஆஃப் பண்ணது நல்லது. பிகாஸ் திஸ் இஸ் கேமரா சிக்னல். நம்ம கிட்ட போய் டொப்புன்னு ஆஃப் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, பட்டிக் 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 அப்படின்னு 2 வாட்டி சிலிப்பி விடும். அப்படி அழகா 2 வாட்டி ஸ்கேனு ஃபோட்டோ எடுத்து விடும். ஃபோட்டோ எடுத்துச்சுன்னா 3000 ரியால், விச் மீன்ஸ் நம்ம ஊர் காசுக்கு எப்படியும் ஒரு 60 to 65 70 எக்ஸாக்டா எவ்வளோன்னு தெரியல. நம்ம ஒரு குத்து மதிப்பாக தான் எப்பயுமே சொல்றது. 3000 ரியால், சவுதி ரியால். ஃபர்ஸ்ட் ஆர்டர் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஆதி காலத்து லிஃப்ட் இல்லைனாலும் ஓரளவுக்கு ஒரு 2005-6 லிஃப்டாக இருக்கும் போல இருக்கு. வித்தியாசமாக அடுத்து இதுக்கு முன்னாடி இன்னொரு பில்டிங்லேயும் காமிச்சிருப்போம். முதல் ஆர்டர் முடிஞ்சிடுச்சு. ஆனால் இதில் இருக்கிற சம்பவம் என்ன தெரியுமா, இப்போது எங்கப்பா இங்கே தான் வெளியே போகணும்னு நினைக்கிறேன். இப்படி தானே வந்தேன் வெளியே. ஆமாம், இப்படி தான் வந்தேன். ஸோ இதில் வந்து 42 ருபீஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கிடச்சிருக்கு. டெலிவரி சார்ஜஸ் வந்து 66 ருபீஸ் கேஷாக கொடுத்துட்டாங்க இவங்க. சரி வாங்க, வண்டி இங்கே தான் நிற்கிது. அப்படியே இப்படி ஷார்ட்கட்டில் போயிட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்புவோம். நெக்ஸ்ட் ஆர்டர் இன்னும் கொடுக்கல, கொடுத்து அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான்.
ஸோ திஸ் இஸ் அவர் செகண்ட் ஆர்டர். ஸோ டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் நமக்கு ஈஸி ஆயிடுச்சு. இது வந்து 19 ரியால். ஃபர்ஸ்ட் 24 ரியாலுக்கு 14 கிலோமீட்டர் கொடுத்தாங்க, இப்போ 19 ரியால். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 to 11 கிலோமீட்டர் இல்லை 9 கிலோமீட்டர், 9 to 12 இதுக்குள்ள வரும்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னு தான் நான் நம்புறேன். பிகாஸ் இவன் அந்த காஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் இவங்க எவ்வளோ கொடுத்தாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நான் சொல்றேன், மற்றபடி வேற எதுவும் இல்லை. வாங்க இப்போ சிக்னல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம வந்து பிக்கப் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட அரை மணி நேரம் கழிச்சு தாங்க கொடுத்தாங்களே. நல்ல லேட் குட்டி கொடுத்துட்டாங்க. ஏன் அப்படின்னா அது வந்து ஒரு கிச்சனுங்க. அதாவது கிச்சன் மீன்ஸ் என்னடா கிச்சன் தான் புரியல, சமையல் அறையா அப்படின்னு கேட்பீங்க. அப்படி கிடையாது. ஆன்லைன்லேயே இவங்களோட கிச்சன் செட்டப் ஒன்று வச்சிருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த மொத்த ரெஸ்டாரண்ட்ஸ்க்கான சாப்பாடும் இங்கே ஒரே கிச்சனில் தனித்தனி டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சமைப்பாங்க. நமக்கு கின்னு ஒரு ஹோட்டல், அப்படி ஒரு ஹோட்டலில் நீங்கள் வெளியே போனீங்கன்னா தேடுவீங்கன்னா உங்களுக்கு கிடைக்குமா இல்லையான்லாம் எனக்கு தெரியல. ஆனால் இங்கே இருக்கும். ஸோ இவங்க வந்து சமைச்சு கொடுப்பாங்க. இங்கேருந்து வாங்கிட்டு போய் நம்ம ஆர்டர் பண்ணணும். என்னன்னு தெரியல, அது ஒரு அவகாடோ ஜூஸ் நினைக்கிறேன். அவகாடோ ஜூஸ் சும்மா மொஃபின் நினைக்கிறேன், மொஃபின்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, சும்மா தான் முட்டை பப்ஸ் மாதிரி அப்படி இப்படின்னு இருக்கும். அதை தான் இப்போ நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு வந்து நமக்கு 19 ரியால் வந்து நீ டெலிவரி பண்ணால் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கம்பெனிலேருந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சத்தியத்தை அவங்க காப்பாற்றி ஆகணும். நானும் என்னுடைய ஒரு இதை காப்பாற்றி தான் ஆகணும். கொண்டு போய் பசியாக இருக்கிறவங்களுக்கு சோத்தை போட்டு டக்குன்னு இந்தாப்பா வைத்த ரொப்பிக்கோ அப்படின்னு சொல்ல போகிறோம். வாங்க, ரோடு ஃப்ரீயாக தான் இருக்குது, 2 பக்கமும் யாரும் இல்லை. லெட்ஸ் கோ. சக்ஸஸ்ஃபுல்லி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2.4 கிலோமீட்டர்ல இந்த செகண்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலிட் பண்ண போறோங்கிறேன், டெலிவரி பண்ண போறோம். இந்த இடம் எங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நம்மள ரெகுலரா ஃபாலோ பண்ற நம்ம ரெகுலர் ஜிஃபேமுக்கு தெரியும் இந்த இடம் என்னன்னு. இந்த இடத்துல தான் நம்ம பிரச்சனை வந்து மறுபடியும் லாஸ்டா நம்ம ஊருக்கு போயிட்டு இப்போ இந்த வண்டி ரெண்டுக்கு எடுத்து இந்த இடத்துக்கு புது இடத்துக்கு வந்து ஓட்டிட்டு இருக்கோம். அண்ணனோட கம்பெனிட்ட இந்த இடம் ஞாபகம் இருக்குப்பா. டெய்லி இங்கே தான் வந்து பொருள் வாங்கி கொடுத்துட்டு நான் போயிட்டு இருப்பேன். இந்த வெள்ளை வண்டி போகுதுல, இதுல தான் நம்ம பழைய வீடு இருக்குதுங்க. இடத்தெல்லாம் பார்த்தாலே ஒரு மாதிரியா இருக்குது. என்ன பண்றது, வாங்க. நம்ம ஜிஃபேம் பண்ணனால தான். அவன்லாம் நம்ம ஜிஃபேமே கிடையாதுங்க, ஹேட்டர்ஸ். அந்த ஹேட்டர்ஸ்ன்ற விட அந்த குறிப்பிட்ட அந்த ஒரு ஹேட்டர் ராஜா விவசாயி, அவனை மட்டும் மறக்கவே மாட்டேங்க லைஃப்ல. அப்படி ஒரு கமெண்ட்டுங்க, எப்பயுமே மைண்ட்ல நிக்கிற மாதிரி ஒரு சம்பவம் பண்ணிட்டு போயிட்டாரு. அவர்லாம் தேவையில்லாத வேலை பண்ணிட்டு போயிட்டான். பண்ணாட பொண்ணு அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லி பேசி அதை முதலாளி பார்த்து அவரு பிரச்சனை பண்ணி, இதுக்கு மேல இந்த வீட்டில் நம்மளால வீடியோ போட முடியாது, சேனல் க்ளோஸ் பண்ணு, வண்டியை மட்டும் ஓட்டு, 2 வருஷம் கழிச்சு நீ ஊருக்கு போய் அங்கே போய் உன்னோட சேனலை போட்டுக்கோ அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப அந்த இதெல்லாம் நான் மறக்கவே மாட்டேன் ஜிஃபேம். அந்த அளவுக்கு மன உடைச்சலுக்கு அப்படியே ஆளாயிட்டேன். அதுக்கப்புறம் 4000 ரியால் சம்பாரிச்சதை மொத்தத்தையும் அங்கேயே கொடுத்துட்டு மறுபடியும் ஊருக்கு போயிட்டு 1 லட்ச ரூபா செலவு பண்ணி போனேன். அந்த ஒரு கமெண்டோட வேல்யூ 1 லட்சங்க. 1 லட்ச ரூபா கொடுத்துட்டு அப்புறம் போய் அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு மறுபடியும் 1 லட்ச ரூபா செலவு பண்ணி டோட்டல் 2 லட்ச ரூபா எனக்கு லாஸுங்க. இப்போ அல்ஹம்துலில்லாஹ் அல்லா புண்ணியத்தில், கடவுள் புண்ணியத்தில் நல்லபடியாக இருக்கிறேன், எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த வாட்டி இந்த கஃபீலுக்கு எல்லாமே தெரியும், நான் என்ன பண்ணுறேன், நான் யூடியூபரா இல்லை என்ன ஏது அப்படின்ற ஆல் டீட்டெயில் அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால நம்மளை ஒரு வார்த்தை கேட்க மாட்டாங்க. ஓகே, நல்லபடியாக போயிட்டு இருக்கு. கண்டெய்னர் பின்னாடி போய் நின்னாச்சு. இன்னும் 850 மீட்டர் தான் இருக்கு. பிரிட்ஜை கிராஸ் பண்ணி அந்த வீடு தேர்தல ஒரு பில்டிங், அதுக்கு அந்தாண்ட தான் எங்கேயோ காட்டுது. போய் ட்ராப் பண்ணிட்டு தேர்ட் ஆர்டர் எடுக்கும்போது உங்களை மீட் பண்ணுறேன். வாங்க. ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாஹிஸில் வந்திருக்கீங்க. ஸோ ஜாஹிஸில் ஒரு 12 ரியாலுக்கு ஒரு ஆர்டர் ஒன்று பிக் பண்ணியிருக்கேன். 2.5 கிலோமீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு ஒரு நிமிஷம் ஆங்கிள் சரியாக செட் பண்ணிக்கிறேன். ஸோ 2.5ல் போயிட்டு அதுக்கப்புறம் பிக்கப் பண்ணணும். அதுக்கப்புறம் 5 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் காட்டுறான். இவனெல்லாம் நம்ப முடியாது சார் அப்படின்ற மாதிரி தான். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்ற மாதிரி தாங்க இந்த காமெடி. இவன் சொல்றதே எப்பயுமே நம்பக்கூடாது, இஷ்டத்துக்கு எதனா ஒன்று கொடுப்பான். வாங்க, இதில் நமக்கு கொடுத்த ஆர்டர் படி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஹோட்டல் ப்ரூஸ்டட் அல் கண்டீல் தாபாக்கி ஐயோ என்னென்னமோ போட்டிருக்கு, அதெல்லாம் நம்ம அரபியில் படிக்க முடியாது. என்ட்ரன்ஸ் எதுக்கு தெரியல, இதுவா ஓ அது வேற ஹோட்டல், இது வேற ஹோட்டலுங்க. வாங்க, நமக்கு என்ட்ரன்ஸ் இங்கே தான் இருக்கு. பார்த்தீங்கன்னா பிக்கப் பண்ணிட்டோம். குடும்பத்தோட இன்னைக்கு யாரும் சாப்பிடல போல இருக்கு. மொத்தமா குடும்பத்துக்கே சேர்த்து சிக்கன் ப்ரோஸ்டட் வெல்த் வச்சு கட்டிடலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்கு. அதனால வந்து இப்போ ஜாஹஸ்கே வந்து தூக்கிட்டு போயிட்டு இருக்கோம். 7.8 கிலோமீட்டர் காட்டுதுங்க. வாங்க போய் இதை ட்ராப் பண்ணிட்டு வந்துடலாம். நம்ம சிங்கக்குட்டி இங்கே தான் நிற்கிது, இங்கே திறந்து வண்டி உள்ள வச்சிருவோம். கிலோமீட்டர் நம்ம வாங்கோ முதல்ல ஏசியை போட்டுக்கலாம். ஓனர் காராக இருந்தாலும் சரி, நம்ம காராக இருந்தாலும் சரி, ஏசியை மட்டும் நம்ம போடுறதுல தவறுறதே இல்லைங்க. ஏன்னா வெயிலுங்க, என்னங்க பண்ண முடியும். நல்ல வேலை சிக்கன் ப்ரோஸ்டட் இவ்வளோ வச்சிருக்காங்க. நான் போய் பிரியாணி சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். இப்போ வெறும் பசியா மட்டும் இருந்திருந்தேன். கார் ஃபுல்லாக இந்த வாசனை தாங்க இப்போ அடிக்குது. அப்படியே சிக்கன் அந்த ப்ரோஸ்டோட வாசனை, அந்த ஃப்ரைடு சிக்கனோட வாசனை அப்படியே கும்முன்னு வீசிட்டு இருக்கு. அப்படியே இப்போ எனக்கு பசியில மயக்கமே வந்திருக்கும். பசியில இருந்திருந்தேன்டா. ஏதோ சாப்பிட்டுட்டதால இப்போ இந்த வாசனையை கேட்டால் ஒன்றும் பெருசாக அவ்வளோ பெருசாலாம் ஒன்றும் நமக்கு ஃபீல் ஆகல, டெம்ட் ஆகல.
சரி ப்ரூஸ்டர் தானே இன்னொரு நாள் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ஜிஃபேமே அரபிக் ஃபுட் அப்படின்னு சொல்லிக்கிட்டா உங்களோட ஃபேவரட் ஃபுட் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இது கட்டுவாங்க இந்த பாலத்துக்கு அப்படியே ஒரு பூந்து ஒரு ரைட்டை போட்டு நம்மளோட தேர்ட் ஆர்டர் இது. ஆக்சுவலா இது ஃபர்ஸ்ட் 2 ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா சிப்ஸ்ல பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஜாய்ஸ், அதாவது வேற கம்பெனி. ஸோ அந்த கம்பெனியில் இப்போ நம்ம 3வது ஆர்டர் எடுத்துட்டு இருக்கோம். வாங்க இன்னைக்கு நம்மளோட டார்கெட் கம்ப்ளீட் பண்ண முடியுதா இல்லைன்னு செக் பண்ணுவோம் ஜிஃபேம். இன்னும் கொஞ்சம் நேரம் போச்சுன்னா நமக்கு வந்து டிராஃபிக் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்குள்ள எவ்வளவு முடியுமோ டக்குன்னு நம்ம டெலிவரி பண்ணி முடிக்கணும் ஜிஃபேமே. ஆக்சுவலாக நம்மளுடைய 2வது ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணிட்டோம். சாரி 4வது ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணிட்டோம். கஸ்டமரோட வீட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம். அடுத்து வந்துச்சு. சரி ஓகே மல்லாஸ் நம்ம வீட்டுக்கிட்ட வந்துச்சு. இது நேரம் மல்லாஸ்க்கு போகுது. சரி ஓகே நம்ம எடுத்துட்டு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கிளம்புறோம். வந்து பார்த்தீங்கன்னா சவாயா ஹவுஸ்னு சொன்னல இந்த கப்சா கடை தாங்க. எல்லாம் இப்போ நல்லா கப்சாவா வெளுத்து கட்டுவாங்க. பிகாஸ் அரப் கண்ட்ரியில் சவுதி அரேபியாவில் மட்டன் கப்சா, சிக்கன் கப்சா, அப்புறம் ஒட்டக கப்சா, ஆட்டு கப்சா, அதான் மட்டன் சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன இன்னைக்கு இவ்வளோ ஜாம் ஆகுதுன்னு தெரியலையே. ஓகே ஸோ இதுதாங்க, இதெல்லாம் ஜாம் அங்குறேன். இந்த மாதிரி கப்சா தான் நல்லா ஓடுங்க. பஸ் ஸ்டாப்பு ஆளே இல்லாத டீ கடைக்கு டீ ஆத்துறாங்க அப்படின்ற மாதிரி தான். யாரும் பஸ்ஸில் அவ்வளோவாலாம் ட்ராவல் பண்ண மாட்டாங்க. பட் எல்லா இதுலேயுமே ஏசி போட்டு ஜம்முன்னு இருக்கும். சரி வாங்க சவாயா ஹவுஸ் வந்தாச்சு. வந்து பிக்கப் பண்ணிட்டோம். 17 ரியாலுக்கு ஒரு 15 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துட்டாங்க மல்லாஸு. 20 மினிட்ஸ் ஆகும்னு சொல்லி காட்டுது இதோட டைமு. ஓகே என்ன டைம் ஆனாலும் போய் கொடுக்க தானே ஆகணும், வேறு வழி இல்லையே. இப்போ இங்கேருந்து நம்ம ஒரு யூட்டனை போடுவோம். யூட்டனை போட்டுட்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டே இருக்க வேண்டிதான். பள்ளிவாசல் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்களேன். மாஷா அல்லாஹ் செம்ம. அப்படியே இப்போ இந்த சர்வீஸ் ரோட் வழியாக மெயின் ரோட்டை பிடிச்சி அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே மல்லாஸ் ரோட்டை பிடிச்சி போயிட்டே இருக்க போகிறோம். வாங்க ஜிஃபேமோ. வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் தாங்க ஆர்டர் நம்ம கொடுத்துட்டோம். இவங்களும் கேஷ் தாங்க கொடுத்தாங்க 55 ரியால். ஸோ இப்போ நம்ம சிப்ஸ் ஆன் பண்ணிக்கலாம். இவங்க வந்து இப்போது சன்னிதில் வந்துட்டு நம்ம ஆன் பண்ணிக்குவோம். ஆன் பண்ணி வாலெட்டில் ஏன்னா 55 ரியால். ஸோ டெலிவரி இது வேறு வீணாக போன ஆப்பு போட. நான் வீட்டு பக்கம் போகிறேன். வீட்டு பக்கம் போய் அங்கே நின்று ஒன்று மெதுவாக ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிறேன். இப்போதைக்கு எங்கப்பா மேப்பை காணும். ஓகே ஜிஃபேம் வாங்க இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியா கிட்ட போவோம். ஏன்னா இப்போ நம்ம இருக்கிறது நம்ம ஏரியா கிட்ட மல்லாஸில். நம்ம ஏரியா கிட்ட போய் நின்றுக்குவோம். அங்கேருந்து வர ஆர்டர் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சுற்றி நம்ம பிக் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம டார்கெட் உடையது 4வது ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட். 5வது ஆர்டர் நம்ம வீட்டுக்கிட்ட போய் தேடுவோம். வாங்க நமக்கு அடுத்த ஆர்டர் வந்திருக்குங்க. 2.7 கிலோமீட்டரில் போயிட்டு இப்போ நம்ம பிக்கப் பண்ணணும். ஸ்டார்பக்ஸ் காஃபி இவங்க ரொம்ப குடிப்பாங்க. ஜிஃபேமே நம்மளுக்கு வந்து ஜஸ்ட் 1 கிலோமீட்டரில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஆர்டர் வந்திருக்கு. சிப்ஸ் இது அடுத்த ஆர்டர் மிஸ் அதான் பிக்கப் பண்ணிட்டேன். 2 காஃபி ஸ்டார்பக்ஸ்லேருந்து தேங்க்யூ அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ இவங்களுக்கு போய் டெலிவரி பண்ணிட்டு சிப்ஸ்காரன் 13 ரியால் நமக்கு கொடுப்பான் தெரியுமா. அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தேங்க்யூ அப்படின்னு அவங்களுக்கு ஒன்று சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். வாங்க ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிட்டோம். கஸ்டமரோட வீடு இதுதான். அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஆர்டர் அப்படியே கொடுத்த உடனே வந்துருச்சு. இப்போ அப்படியே ரிவர்ஸ்க்காக வண்டியை விட்டு வேணாம் ஃப்ரண்ட்டுக்காக தான் வண்டியை விடணும். 1.3 கிலோமீட்டர் ரெஸ்டாரண்ட் இருக்கான். இந்த ஆர்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 14 ரியால். ஸோ ஒரு 3 to 4 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர், 6 கிலோமீட்டர் இதுக்குள்ளே வரும்னு சொல்லி நம்ம ஒரு எதிர்பார்ப்பு, நம்மளுடைய ஒரு கருத்து கணிப்பு சொல்லுது. ஐயோ எங்கப்பா போகுது இது? கரெக்டாக தான் நான் போயிட்டுருக்கேன் நான் சொல்லி எனக்கே தெரியல. போவோம். சரி ஓகே கிட்ட போயிட்டு மறுபடியும் விலைக்க சொல்லுது. வாங்க இப்போ இந்த ஆர்டரை போயிட்டு பிக்கப் பண்ணுவோம். அடுத்த ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா பிக்கப் பண்ணிட்டோம். வண்டியும் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த கிட்ட தெரியுதுல இந்த கடை. ஆக்சுவலாக இது வந்து ஹலோ அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்குறீங்களா? நத்திங், திஸ் இஸ் சாக்லேட். ஸோ இது வந்து சாக்லேட்டுங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ஸ்வீட் ஐட்டங்கள் செமையாக சாப்பிடுவாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு சாக்லேட்ஸ், டேட்ஸ், பேரிச்சம்பழம், காஃபி, இந்த மாதிரி ஸ்வீட் ஐட்டம்லாம் நிறைய சாப்பிடுவாங்க. இவங்க நாட்டுக்கே ஒரு விதமான ஸ்வீட்டுங்கள்லாம் நிறைய இருக்குது. ஸ்வீட்டு என்னடா வீடியோ கிராஸ் ஆயிடுச்சுன்னு பார்க்காதீங்க. ஆக்சுவலாக வண்டியே கிராஸாக தான் இருக்குது. ஏன்னா ரோடே இப்படி தாங்க இருக்குது, இப்படி இல்லாமல். இந்த ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா 12 மினிட்ஸ் அவங்க ட்ராப் பண்ணுறதுக்கு. 7 கிலோமீட்டர் காட்டுது நமக்கு. 14 ரியால் வரும். ஏன்னா ஜாய்ஸில் வந்து இதை விட கம்மியாக தான் காட்டும். ஆனால் அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் இது வேற கொஞ்சம் அதிகமாகிடும். இந்த 14 ரியாலுக்குலாம் அவன் எவ்வளோ தெரியுமா கொடுப்பான்? 10-13 கிலோமீட்டர் கொடுப்பான். அதுக்கு எப்படி பார்த்தாலுமே இந்த சிப்ஸ், இந்த அப்ளிகேஷன், இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ நோ இஷ்யூ. இப்போ இதை நம்ம இப்போ ட்ராப் பண்ணுவோம். ஐ திங்க் 6வது ஆர்டர் நினைக்கிறேன். இது 6வதா 7வதா? ஐயோ நானே கன்ஃபியூஸ் ஆகுறேன்னு. 6வதுன்னு நினைக்கிறேன் ஜிப்பேன். ஸோ வாங்க வீடியோ முடிச்சுட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எங்கடா வந்துட்டோம்னா நம்ம பங்காளி ஹோட்டலுக்கிட்டே வந்துட்டோங்க. ஸோ இங்கே வந்து நம்ம சாப்பிடுவோம். அல் ஜாரா ஜயீஸ் அப்புவா ரெஸ்டாரண்ட் என்னமோ எழுதிருக்கு. சரி ஓகே உள்ள போய்ட்டு ஒரு டீயை மட்டும் வாங்கிக்கலாம் ஜிப்பேன். லைட்டாக தலை வலிக்கிற மாதிரி இருக்குது. என்னப்பா இருக்குது எக்ஸைட். ஒரு டீயை போடு சேட்டான்.
ஆனால் ஒரு சேட்டான் கிடையாது. அப்படியே குடிச்சிட்டே உட்காந்துருந்தோம். அடுத்த 7th ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா 14 ரியால் நமக்கு கொடுப்பாப்லையா, மறுபடியும் 7-8 ரியாலுக்கு. அப்போ நம்ம கிளம்பி ஆகணும், வேறு வழி இல்லை. இங்கே இருக்கிற மெக்டானல்ட்ஸ்லேயே தான் அப்படியே நம்மளுக்கு வந்துச்சு. சரி ஓகே, அப்படியே வாங்கிட்டு எடுத்துகிட்டு கிளம்பும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இவனுங்க வேறு வந்தாலே பெரிய தலைவலிங்க இவங்ககிட்ட. சீக்கிரம் நமக்கு ஆர்டர் எடுத்து கொடுக்க மாட்டாங்க. பட் வழி இல்லை, நம்ம போயிட்டு இப்போ ஆர்டர் பிக்கப் பண்ணி தான் ஆகணும். உள்ளே போயிட்டு இப்போ பில்லை முதல்ல நம்ம கையில் வாங்கிட்டு வந்துடும். டிரைவ் த்ரூ வழியாக உள்ளே போய் தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க. போய்ட்டு பிக்கப் பண்ணிட்டு வருவாங்க. எவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க, நமக்கு எப்படா மணி அடிச்சது. வாங்க உள்ளே போயிட்டு ஆர்டரை பிக்கப் பண்ணிட்டு வருவோம். இதுக்குள்ளே தான் போகணும். யார் இருக்கேன் இங்கே பார்ப்போமா. ஒரு கூட்டமே உட்காந்துருக்கோம் உள்ள. ஆனால் ஒருத்தம் கூட இல்லை. சூப்பர். அப்போ பெரிய பில்லாக வந்து போட்டு கொடுத்துருக்கேங்க. கஸ்டமர் ஆர்டர் பண்ண அமௌண்ட் எவ்வளோ தெரியுமா? மொத்தமே வந்து 36 ரியாலுக்கு ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இதில் நமக்கே 14 ரியால் டெலிவரி சார்ஜஸ். ஆனால் ஃபுட்டுக்கு மட்டும் இவ்வளோ, அவங்களுக்கு அதிகமாக வரும். ஓகேவா, உள்ளே போய் வாங்கிக்க சொல்லிட்டாங்க. அங்கே உள்ளே நிற்க தேவையில்லை, நீ டேரெக்டாக ஸ்டோருக்குள்ளே போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ வாங்க நேராக ஸ்டோருக்குள்ளே போவோம், ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டு கிளம்பலாம். இதோட ஆர்டர் ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் பண்ணிட்டோம். 5.7 கிலோமீட்டர் தாங்க நமக்கு காட்டுது. ஓகே, ஸோ இப்போ வாங்க இந்த ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணிட்டு வந்துடுவோம். 10 மினிட்ஸில் நம்ம அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி காட்டுது. வாங்க அப்படியே உள்ளுக்குள்ளேயாவே பூந்து போயிடுவோம். டொயோட்டாவோட எவ்வளோ பழைய வண்டி பாருங்கள். அதெல்லாம் இன்னொரு 5-10 வருஷம் போச்சுன்னா இதெல்லாம் விண்டேஜ் வண்டியாக மாறிடும். நமக்கு இப்போலேருந்து முன்னாடி இருக்கிறது 1960-80 வந்த வண்டிகள்லாம் விண்டேஜ். இன்னும் 20 வருஷம் 10 வருஷம் போச்சுன்னா இந்த வண்டியை விண்டேஜாக மாறிடும். அந்த மாதிரி இருக்குதுங்க அந்த வண்டிலாம். ஓகே, இந்த சந்து வழியாக அப்படியே இப்போ நம்ம பூந்து மறுபடியும் வெளியே வந்து அப்படியே ஒரு யூட்டனை போட்டு இப்போ நம்ம சர்னு கிளம்பணும். கிட்டத்தட்ட வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே கிட்ட ஒரு வீடு இருக்குது, உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். அவங்க எனி டைம் வருஷம் ஃபுல்லாக சாயந்தரம் ஆச்சுன்னா டீ காவான்னு சொல்லி ரெண்டுமே வச்சுருவாங்க. அண்டு பகல் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். எந்த வீடுன்னு பார்க்குறீங்களா? ஸ்ட்ரெயிட்டாக இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ரெட் கலராக மரூன் கலர் ப்ரௌன் கலர் வீடு அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அவங்க வீட்டு வாசப்படியில் பாருங்களேன், நான் கிட்ட போகும்போது உங்களுக்கு தெரியும். தண்ணி வச்சுருப்பாங்க, பிளாக் டீ வச்சுருப்பாங்க, காவான்னு சொல்கிறக்கூடிய அந்த காவா வச்சுருப்பாங்க. பொதுமக்கள் யார் வேணாலும் நீங்கள் இந்த இடத்துல வண்டியை நிப்பாட்டி அங்கேருந்து உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கலாம். நான் இப்போ தான் டீ குடித்தேன். ஸோ அங்கே பாருங்கள், ஃப்ளாஸ்கில் டீலேருந்து எடுத்து எல்லாம் வச்சுருக்காங்க. இந்தாண்ட பக்கம் ஐஸ் வாட்டரு, எல்லாம் ஐஸ் தண்ணி போட்டு வச்சுருப்பாங்க, ஃபில்டர் தண்ணி. உண்மையில ரொம்ப நல்ல மனசு அந்த மனுஷனுக்கு. நல்லா இருக்கணும் அவர். 2-3 வாட்டி நானே இந்த 10 வருஷத்தில் எடுத்து குடிச்சிருக்கேன் இந்த பக்கம்லாம் வரும்போது. பட் இப்போ பாருங்கள், டெய்லி இந்த இடத்த கிராஸ் பண்ணுறேன், குடிக்கிறதில்ல. பிகாஸ் வீடே இந்த பக்கம் தான் இருக்குது. அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ரூம்லேருந்து நம்ம வெளியே வரோம். ஸோ அது தேவைப்படாது நமக்கு. இப்போ வாங்க அப்படியே நம்ம இப்போது இந்த ரோட்லேருந்து அப்படியே மெயின் ரோடை பிடிக்கணும். அப்படியே இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது அரபியில் கித்மான்னு சொல்லுவாங்க இந்த ரோடு. இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது மெயின் ரோடு, கொஞ்சம் மெயின் ரோடு, ரொம்ப பெரிய மெயின் ரோடெலாம் இல்லை. ஓகே, இப்போ வாங்க யூட்டன் போட்டு மறுபடியும் இந்த ப்ளூ கலர் மால் பக்கத்தில் இருந்து அப்படியே உள்ளே போகணும் நம்ம. ஸோ அதனால் யூட்டன் போட்டு வந்து அப்படியே ஓடிக்கலாம். ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சோ. இப்போ ரிட்டர்ன் வந்து நம்ம எங்கடா போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வீட்டுக்கு தான். ஏய், ஆர்டர் வந்துருக்குடியோய், ஆர்டர் வந்துருக்குடியோய். என்னதியோய், என்ன ஆர்டரு? ஆர்டர் இல்லையா? என்னமோ நோட்டிஃபிகேஷனோ என்ன கொடுத்தாப்புல. டியர் கேப்டன், வி ஆர் ஃபேஸிங் ஏ பேமெண்ட் டெக் இஷ்யூ, ஒர்க்கிங் ஆன் இட், ப்ளீஸ் டெலிவர் ஆர்டர் டு கஸ்டமர், அவாய்ட் கனெக்டிங் சப்போர்ட். ஓகே, சப்போர்ட் எடுக்கக்கூடாதான், அவாய்ட் பண்ணுங்கிறான். எப்படி இப்போ அவாய்ட் பண்ணுறது? இது என்ன ராங் ரூட்டா, நம்ம போகிற ரூட்டா? ஒன்றுமே தெரிய மாட்டேன். ஓகே, என்னமோ ஒன்று நம்ம போகிற ரூட்டு தான் நினைக்கிறேன். ஓகே ஜிபேம், எல்லாரும் இப்படி ஸ்டேரிங் தெரியுற மாதிரி இப்படி ஓட்டுன்றீங்க. இப்படி ஓட்டினா வண்டி ஒன் சைடாக தெரியாது. அதுவும் இல்லாமல் நான் எப்படிங்க வைப்பேன், காற்றுல எப்படிங்க மொபைல் நிப்பாட்டுறது, இங்கே எப்படி நிப்பாட்டுவேன் நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம். ஸோ அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் நோ ப்ராப்ளம். இந்த ஸ்டேரிங் லோகோ வேறு அப்புறம் மாட்டிருங்கன்னு நீங்கள் ட்ரை பண்ணுறேன். செகண்ட் ஹேண்டில் கிடச்சா கண்டிப்பாக வாங்கி சப்புன்னு ஒட்டி விட்டுறேன் நான். ஓகேவா? சரி வாங்க ஜிஃபேம், இப்போ நம்ம மறுபடியும் நம்மளோட ஏரியாவுக்கு போவோம். கேட்டகிற ஆர்டரை பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணுவோம். இந்த பள்ளியாசலை கொஞ்சம் பாருங்களேன். அடா எப்படி இருக்கும் பாருங்கள் இந்த பள்ளியாசல். வேறு லெவலில் இருக்குல்ல. மாஷா அல்லா. வாங்க இப்போ நம்ம மறுபடியும் போவோம். வந்து நிப்பாட்டி நம்ம மெக்டானல்ட்ஸ் கிட்டே மறுபடியும் வந்து ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கும். நிப்பாட்டி சரி மொபைல் எடுத்து நோண்டலாம் அப்படின்ட்டு ஒரு நோண்டுனேன். ஆர்டர் வந்துருச்சு. இந்த வாட்டி ஒரு 24 ரியாலுக்கு சம்திங், அதே 15-16 கிலோமீட்டர் சம்திங் வரும். வாங்க இப்போ போயிட்டு எத்தனை கிலோமீட்டர் இங்கே இந்த கடை எங்கே இருக்குது? 4 மினிட்ஸ் காட்டுதா? 1.8 கிலோமீட்டர். சரி ஓகே, யூட்டனை போட்டு வந்துடுவோம். யூட்டன் போட்டு வந்தோம் இந்த பக்கம் இருக்கா? சரி ரைட்டு. வாங்க ஜிஃபேம் சார் இப்போ நம்ம கிளம்பலாம். இதை போய் பிக்கப் பண்ணிட்டு ட்ராப் பண்ணிட்டு வருவோம். ஓகே ஜிஃபேம், ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெலிவரி ஆர்டர்ஸ் ஆல் கம்ப்ளீட்டட் அப்படின்னு நம்ம போகலாம். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஓட்டியிருக்கோம் அப்படின்னா, சிப்ஸில் வந்து ஒரு 6 ஆர்டரும், அப்புறம் வந்து ஒரு ஜாய்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டியிருக்கோம். டோட்டலாக எல்லாமே கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட டார்கெட்
அச்சீவ் ஆச்சா இல்லையான்றது தான் முக்கியம். எத்தனை பேருக்கு ஆயிருக்குன்றத நம்பிக்கை இருக்கோ போஸ்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேருக்கு ஆவலன்னு நம்பிக்கை இருக்கோ வீடியோ பார்த்துட்டு நீங்களே கமெண்ட் பண்ணிக்கோங்க. எஸ், இந்த டார்கெட்லயும் நம்ம வந்து தோத்துட்டு வச்சுட்டாங்க. 10 ரியால் கம்மியா சம்பாதிச்சுட்டு வரட்டோம். என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 139 ரூபா, 11 ரியால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்மியா சம்பாதிச்சிட்டோம். ஸோ இன்னைக்கு டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகல. அடுத்த நாள் சேர்த்து இதை கவர் பண்றதுக்கான இதை நம்ம ஈடுபடுவோம். ஓகேவா? இன்னைக்கு இவ்வளவுதான் ஜிஃபேன். ஸோ நல்லபடியா வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சது. ரூமுக்கு வந்தாச்சு. சாப்பாடு என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். சென்னை ஸ்பைஸ்ல இருந்து வாங்கிட்டு வந்த பிரியாணி பாதி அப்படியே உள்ளதான் வச்சிருக்கோம். அதை எடுத்து நம்ம இப்போ நைட்டுக்கு நம்ம சாப்பிட்டுக்க போறோம். இன்னைக்கு டே கரெக்டா இருந்துச்சு. சிப்ஸ்ல இன்னைக்கு ஏன்னா வெள்ளி சனி நல்லா வரும். ஸோ நாளைக்கு நம்ம ஏதாச்சும் கவர் பண்ண முடியுதான்னு சொல்லி ட்ரை பண்ணுவோம் கண்டிப்பா. ஓகேவா? ஓகே ஜிஃபேன். ஸோ லவ் யூ ஆல். மறக்காம வந்து சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் தட்டி விட்டுருங்க. 139 ரியாலுங்கிறது எவ்வளவு வரும்னு சொல்லி ஸ்கிரீன்ல உங்களுக்கு நான் எக்ஸாக்டா கால்குலேட் பண்ணி போட்டுறேன். ஓகேவா? ஆனா பெட்ரோல் எதுவும் போட்டேன்னு கேட்டா இல்ல போடல. நான் காலைல 60 ரியாலுக்கு நான் போட்டேன். அது வந்து இந்த ஓட்டின காசுல போடல, நேற்று தான் ஓட்டின காசுல நான் போட்டது. அந்த காசு கையிலன்னு வச்சிருப்பேன். ஸோ அதுல இருந்து அப்படி போட்டிருக்கேன் ஜிஃபேமே. மற்றபடி அவ்வளவுதாங்க. சரி வாங்க டேவை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னைக்கு டேலாம் எப்படி போச்சு, நல்லபடியா போச்சுன்றத மறக்காம நம்மளுக்கு சொல்லிடுங்க. லவ் யூ ஆல் ஜிஃபேமே. அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். பை பாய்.